இந்த கிளாஸில் பெய்ட் சர்வர் அண்ட் டொமைன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம நான் டெக்னிக்கலி நம்ம வேட்பிரஸை செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிளாஸுக்காக நான் வந்து GoDaddy தான் யூஸ் பண்ண போகிறேன். பட் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. GoDaddy, Namecheap, ஹோஸ்டிங், A2 ஹோஸ்டிங் அண்ட் Cloudways, ரைட்டா? பட் நான் இந்த கிளாஸுக்கு நான் GoDaddy தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்க எல்லா வெப்சைட்டுக்கும் நான் இப்போ பண்ண போகிற ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் போங்க. கூகுள் போயிட்டு சர்ச்சில் GoDaddy வேட்பிரஸ் ஹோஸ்டிங் பிளான் சர்ச் பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேட்பிரஸ் ஹோஸ்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பேசிக் பிளான், டியூலக்ஸ், அல்டிமேட், இகாமர்ஸ் சொல்லிட்டு ஒவ்வொரு விதமான ஆப் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி ஒவ்வொரு பிளானுக்கும் ஒவ்வொரு ரீசன்ஸ் இருக்குது. நீங்கள் காமனாக வந்து இகாமர்ஸ், அதாவது ஃப்ளிப்கார்ட் மாதிரி வெப்சைட் பண்ணணுமேங்கி இதை இகாமர்ஸ் பிளானில் போனால் தான் உங்களுக்கு கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். மற்றபடி நார்மல் வெப்சைட் பண்ணும்போது உங்களுக்கு பேசிக் பிளானே மோர் அனஃப் தான், எந்த ஒரு பிரச்சனை வராது. உங்களுக்கு ஒரு பெரிய அப்ளிகேஷன் பண்ணும்போது இகாமர்ஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி கீழே வந்தீங்கன்னா எவ்வளோ வெப்சைட் உங்களால் ஹோஸ்ட் பண்ண முடியும் போட்டிருக்காங்க, ரைட்டா? இங்கே ஒரு வெப்சைட், இங்கே ஒரு வெப்சைட், ரைட்டா? எல்லாமே இந்த எல்லா பிளானுக்கும் வந்து ஒவ்வொரு வெப்சைட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ், அடுத்தது வந்து லைக் ஸ்கேன், எவ்வளோ வைரஸ் ஸ்கேன் பண்ணுறது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 2 மைக்ரோசாஃப்ட் 360 அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. மற்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்டிங் பிளானை யூஸ் பண்ணுறது வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து SSL சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, டொமைன் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ நம்ம கிளாஸுக்கு இது மோர் அனஃப் தான். பட் இதில் கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரீ டொமைன் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா லைக் இது மாதிரி .com, .in இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டொமைன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் மினிமம் நீங்கள் வந்து 12 மந்த்ஸ் பிளான் யூஸ் பண்ணணும்னு போட்டிருப்பான். மினிமம் 12 மந்த்ஸ் பிளான் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் அப்ளிகபிள் ஆகும்னு போட்டிருப்பான். அண்ட் ஆல்சோ இன்னும் ரூல்ஸ் போட்டிருக்கேன் பாருங்களேன். நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ண முன்னாடியே வந்து டொமைனை வந்து நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணணும் போட்டிருக்கான். ஸோ டொமைனை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து கார்ட்டில் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அதையும் பார்த்துடலாம். நம்ம கிளாஸுக்கு நம்ம இந்த பிளான் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்சல்யூட்லி நம்ம 12 மந்த்ஸுக்கு நம்ம பை பண்ண போகிறோம். ஜஸ்ட் நான் அதை பை கொடுக்குறேன். பை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு கார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். டாப் ஸ்கிரீன் போங்க, டொமைன் நேம் இருக்குது கிளிக் பண்ணுங்கள். அதை போய்ட்டு சர்ச் ஃபார் டொமைன் கிளிக் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன டொமைன் வேணுமோ சர்ச் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டியூனா ஃப்ரைன்னு எனக்கு ஒரு டொமைன் தேவை இருக்குது. ஸோ மிஸ்டர் டியூனா ஃப்ரை.com நான் அதை பை கிளிக் பண்ணுறேன். அண்ட் மை குட் லக் tunafry.com நான் கொடுத்த எக்ஸாக்ட் டொமைன் எனக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த டொமைன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 499, ரைட்டா? அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. tunafry.net 800 rupees கொடுத்துருக்காங்க. tunafry.cloud 800 rupees கொடுத்துருக்காங்க. tunafry inc, tunafry shop, tunafry art, tunafry.info அப்படி ஃபர்தர் நிறைய கொடுத்துருப்பாங்க. எனிவேஸ் நம்ம இந்த கிளாஸ்க்காக GoDaddy வேட்பிரஸ் சர்வர் பை பண்ணுறதுனால நமக்கு இந்த டொமைன் ஃப்ரீயாக தான் வரப்போகுது. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா மேக் இட் யூசர் கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த கார்ட்டை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், பேசிக் மேனேஜ் வேட்பிரஸ் வெப்சைட், ரைட்டா? இது ஆட் பண்ணியிருக்கோம் 12 மந்த்ஸுக்காக. கீழே ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஃப்ரீன்னு கொடுத்துருக்கான். பட் நமக்கு வேண்டாம். நல்லா பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ் மட்டும்தான் ஃப்ரீ. அதுக்கு மேலே நமக்கு சார்ஜ் பண்ணுவான். அது வேண்டாம், நான் டெலிட் பண்ணுறேன். நீங்கள் தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். பட் 12 மந்த்ஸ் மட்டும்தான் ஃப்ரீ. அது ஃபர்தராக உள்ள எல்லாத்துக்கும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணிப்பான். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொமைன் கொடுத்துருப்பான். ஓகேவா? என்னடா ஃப்ரீன்னு சொன்னாங்களே பட் இங்கே ரூபா போட்டிருக்குன்னு பார்க்க வேண்டாம். நீங்கள் மேக் ஷுர் ஜஸ்ட்டு வந்து இதை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதே வந்து 24 மந்த்ஸாக மாற்றுங்க. ஆர்எல்ஸ் கீழே டொமைன் நீங்கள் 12 மந்த்ஸாக மாற்றலாம், ஓகே தான். பாருங்கள், இப்போ ரெண்டுமே வந்து 2 இயர்ஸ்ன்னு இருக்குது. ஆர்எல்ஸ் நான் வந்து மேலே வந்து லைக் 12 மந்த்ஸ் அண்ட் மேலே 1 இயர் ஆட் பண்ணிக்கிறதானே எப்படி, ரைட்டா? ஸோ பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் நமக்கு 12 மந்த்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து டொமைன் நமக்கு 12 மந்த்ஸ், அதான் வந்து 1 இயர், ரைட்டா? 1 இயர் கொடுத்துருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா டாப்பில் எனக்கு 2868 இருக்குது. அண்ட் டொமைன் நேம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீயில் இருக்குது. தென் என்ன பண்ணுங்கன்னா லுக்ஸ் குட் கீப் கோயிங் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜ் உங்களுக்கு வரும். ஒன்றுமே என்ன பண்ணுங்கன்னா வியூ ஆல் ப்ரோமோ கூட ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இங்கே நமக்கு லக் இருந்தால் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா பிஃபோர் 2000 சம்திங் காட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்து 1000
188 தான் காட்டுது, ரைட்டா? ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் மறந்துட வேண்டாம். உங்கள் லக் இருந்துன்னா உங்களதில் ஆஃபர்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும். தென் ஜஸ்ட் வந்து ஐம் ரெடி டு பே கிளிக் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு கோல்டில் அக்கௌண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நான் சைன் இன் கொடுத்துக்கிறேன். இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ நவ் கம் தி பேமெண்ட் பார்ட். இதை பார்த்தீங்கன்னா 1188 நமக்கு வந்து டொமைன் நேம். ஆல்சோ டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 231 நமக்கு டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 1419 நமக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய விதமான பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், பேடிஎம், யூபிஐ, டெபிட் கார்டு அண்ட் இ-வாலெட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ எனக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நான் பே பண்ண போகிறேன். உங்களுக்கு இதில் எந்த பேமெண்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். இது கிரெடிட் கார்டு மஸ்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் யூபிஐயில் கூட பே பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், இப்போ நம்ம பெய்ட் சர்வர் அண்ட் டொமைன் வாங்கிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணுற எவ்ரி வெப்சைட் அண்ட் டொமைன்ஸ் இந்த பேஜில் தான் இருக்கும். பட் நீங்கள் கோல்டி அக்கௌண்ட் ஸ்டேட்டாக லாகின் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் டவுட் உங்களுக்கு இருக்கும். நான் அதையும் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ godaddy.com வெப்சைட்டுக்கு போங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மை ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் லிஸ்ட், அதாவது ப்ரீவியஸாக வந்து அதே பேஜ் உங்களுக்கு லோட் ஆகி வந்துடும். ஸோ கோடடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறது நல்லா ட்ரை பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்லேயே பாருங்களேன், வெப்சைட் ப்ளஸ் மார்க்கெட்டிங் வெப்சைட்னு சொல்லி ஒரு இதெல்லாம் போட்டிருக்காங்க, ரைட்டா? பட் இது நம்ம டொமைன் இல்லை, நம்ம பை பண்ணதில்லை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நிறைய கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். டவுட் தான் கீழே பாருங்களேன், ஃப்ரீ ட்ரையல் எக்ஸ்பயர் ஆன் சொல்லி டேட் கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? பட் நம்ம வந்து பை பண்ண டொமைன் இது இல்லை. நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம பை பண்ண சர்வீஸும் இது இல்லை. அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் பை பண்ண எல்லா டொமைன்ஸ் இருக்குது உங்களுக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ்டு வேட்பிரஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம பை பண்ணால் வேட்பிரஸ் சர்வர் இங்கே இருக்குது, ரைட்டா? ஸோ இதை ஜஸ்ட் வந்து செட்டப் கிளிக் பண்ணுங்கள். டாப்பில் பார்த்தீங்கன்னா செட்டப் யுவர் சைட் நவுன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதான் நம்ம பிளான் ஆக்சுவலி. அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு 2 ஆப்ஷன் கேட்டிருப்பான். ஒன்று பார்த்தீங்கன்னா எனக்கு பிராண்ட் நியூ வெப்சைட் நானே கிரியேட் பண்ண போகிறேன். இன்னொன்று ஆல்ரெடி இருக்கிற வேட்பிரஸ் வெப்சைட்டை நான் இவங்களுக்கு கொண்டு வர போகிறேன்னு கேட்டிருக்கோம். நம்ம புதுசு தான் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபியூ டீடைல்ஸ் கேட்கும் உங்களுக்கு, ரைட்? அதில் எது கொடுத்தாலும் ஓகே தான். நான் ஜஸ்ட் நோ இட்ஸ் மை ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணிக்கிறேன். கண்டினியூ கொடுத்துக்கிறேன். எது மாதிரி வெப்சைட் நம்ம கேட்குது, ரைட்டா? லைக் சம்திங் லைக் டிஜிட்டல் குட்ஸ் செல் பண்ணுற மாதிரி வெப்சைட்னு வச்சுக்கலாமே. கிளிக் பண்ணிக்கிறேன் நான் இதை. தென் கண்டினியூ. இந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நியர்பை டேட்டா சென்டர். அப்படின்னா வந்து நம்ம வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறதுக்குள்ள வந்து அந்த சர்வரை வந்து நான் எங்கே வைக்கிறோன்னு கேட்குது எனக்கு. நார்த் அமெரிக்காவா இல்லைனா வந்து யூரோப் கண்ட்ரின்னு கேட்குது. நம்ம யூரோப்பை கொடுத்துக்கலாம். நம்ம கன்டினியூ. தீம் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணணும் நமக்கு, ரைட்டா? இப்போ கோடடி தீம்ஸ் ஆல்ரெடி அவைலபிள் இருக்குது, யூஸ் பண்ணுறீங்களா இல்லை உங்கள் ஓன் தீம் யூஸ் பண்ணுறீங்களா கேட்குது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணலாம், கோடடி தீமுக்கு போய்க்கலாம், ரைட்டா? ப்ரௌஸ் டெம்ப்ளேட். ஸோ தீம்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் ஏதாவது தீம் சூஸ் பண்ணுங்கள். டோன்ட் வரி, லேட்டர் நம்ம இதை ஃபுல்லாக மாற்ற போகிறோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு யூஸ் செலக்டட் டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். நமக்குள்ள யூஸ் நேம் கிரியேட் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மின் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அலோட் இல்லைன்னு போட்டிருப்பான், ரைட்டா? ஸோ நம்ம வேறு நேம் தான் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் ஜஸ்ட் ரைஸ் கொடுத்துக்கிறேன். கிரியேட் சைட். தட்ஸ் இட். வேறு எதுவும் செட்டப் பண்ண வேண்டாம், அதுவாக நமக்கு எல்லாம் கொடுத்துரும். ஒரே அட் ஃபைனலி நமக்கு வேட்பிரஸ் வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு.
ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வேர்ட்ப்ரெஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை டேஷ்போர்ட். நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டொமைன் லிங்க் பண்ணலை ரைட்டாக. பை டிஃபால்ட்டாக டொமைன் இந்த டொமைன் தான் இருக்குது உங்களுக்கு. ஆக்சுவலி நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த டொமைன்லாம் இருக்குது உங்களுக்கு வெப்சைட்டு. நம்ம டொமைன் இன்னும் லிங்க் ஆகலை. ஆக்சுவலி நம்ம டொமைன் இன்னும் லிங்க் ஆகலை. ஸோ லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ஆட் டொமைன் கொடுத்துருப்பான் ரைட்டா. அதை கிளிக் பண்ணுங்கள். எகெயின் நம்ம GoDaddy பேஜ் வரும். இதில் நம்ம டொமைனாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் டைப் பண்ணும்போது எனக்கு சஜஷன் காட்டும். ஸோ மிஸ்டர் டூ நான் இங்கே இருக்குது, கிளிக் பண்ணுறேன், கண்டினியூ. இந்த வெப்சைட் டொமைன் கூட டைப்பாக ரெடி ஆகிறதுக்கு எனக்கு அரௌண்டாக வந்து 15 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ½ அன் ஹவர் டு 1 ஹவர் உங்களுக்கு நார்மலாக ஆகும். இப்போ நம்ம வெப்சைட் லைவ் வந்துருச்சு. இப்போ நம்ம வெப்சைட்லேருந்து எப்படி நம்ம வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்ட் போகிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ GoDaddy பொறுத்த வரைக்கும் லாகின் பண்ணுறதுக்கு எகெயின் நீங்கள் GoDaddy பே தான் பண்ண முடியும். இதில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பட் எகெயின் நம்ம GoDaddy போனால் தான் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணுறேன்னா GoDaddy போகிறேன். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது மேனேஜ் வேர்ட்ப்ரெஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேனேஜ் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எடிட் சைட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ்ஸை லாகின் பண்ணி உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ் பேனல் ஓப்பன் ஆகிரும். அண்ட் ஃபைனலாக எகெயின் நம்ம வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டு வந்துட்டோம் இன் GoDaddy. அஸ் எ பிகினராக இருக்கும்போது நீங்கள் இந்த வேர்ட்ப்ரெஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த வேர்ட்ப்ரெஸ்ஸுக்கும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களால் கொஞ்சம் ஹெவியான வெப்சைட்டை உங்களால் லோட் பண்ண முடியாது. அஸ் எ பிகினர் ஆர் அஸ் எ லேர்னராக இருக்கும்போது நீங்கள் GoDaddyக்கு இந்த பிளானை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் மூவ் பண்ணுறீங்க, கொஞ்சம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த பிளான் உங்களுக்கு செட் ஆகாது. கொஞ்சம் பெரிய வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் பண்ணுறதுக்கு லினக்ஸ் சர்வர் மாதிரி சர்வர் செட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்ல போனால், இந்த GoDaddy வேர்ட்ப்ரெஸ் சர்வர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வெப்சைட்டாக ஹோஸ்ட் பண்ண முடியும். பட் நம்ம லினக்ஸ் சர்வர் போடுறோம்னா நம்மளால் நிறைய வெப்சைட் நம்மளால் ஹோஸ்ட் பண்ண முடியும்.